திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிட்டார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி. அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம், ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 அப்போது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் டிடி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் வரல. அவர் என்னை பற்றி பேசுறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோட பேசுறா எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுறான்னு எனக்கு புரியல.